என்ன செய்தி தியானிக்க போகிறோம் தெரியுமா? திரும்ப வர முடியாத எல்லை. சொல்லுங்க. அதாக நாம் தியானிக்க போகிறது. சொல்லுங்க, திரும்ப வர முடியாத எல்லை. ஒரு தடவை கூட சொல்லுங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் இப்போ ரொம்ப உயர்ந்த ஆத்மீகத்தில் இருந்திருக்கு இல்லை? ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஆத்மீகத்தில் இருந்திருக்கு. இனி வரும் பலனை ருசி பார்த்திருக்கு, பிரகாசிப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள், தேவ பிரசன்னத்தை மொத்தமாக அனுபவித்திருக்கிறார்கள். அடுத்து என்ன நடக்குது? மறுதலித்து போனவர்கள் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நம்புகிறேன். இதை மையப்படுத்தி தான் தியானிக்க போகிறோம். ஒரு தடவை கூட சொல்லுங்க, திரும்ப வர முடியாத எல்லை. முதல்ல நான் ஒரு 7 வகையான எல்லைகளை சொல்லுவேன். 7 வகையான எல்லைகள். அந்த 7 வகையான எல்லைகளை சொல்லிட்டு ஆவிக்குரிய எல்லைகள், ஸ்பிரிச்சுவல் பவுண்ட்ரி ஒரு 5 எண்ணம் சொல்லுவேன். முதல்ல ஒரு 7 வகையான எல்லைகள், அப்புறம் ஆவிக்குரிய எல்லைகள் 5 எண்ணம், அப்புறம் எப்பொழுது நாம் எல்லை தாண்டுகிறோம் அதுக்கு ஒரு 4 வகையான பாவங்களை சொல்லுவேன். சொல்லுவேன். அடுத்து திரும்ப வர முடியாமல் போன மனிதர்கள், அதுக்கு ஒரு 5 பேரை சொல்லுவேன். இதில் எவ்வளவெல்லாம் சொல்ல முடியுமோ அவ்வளவும் சொல்லிட்டு நாம் ஜெபிக்கலாம். ஆமேனா? ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க. சரி, எதுக்கெல்லாம் எல்லைகள் உண்டு? 1, தேசத்துக்கு எல்லை உண்டு. எதுக்கு எல்லை உண்டு? தேசத்துக்கு எல்லை உண்டு. தேச எல்லை. நீதிமொழிகள் 22:28. அப்போ எதுக்கு எல்லை உண்டு? தேசத்துக்கு. நம்ம ஒரு 5 சென்ட் இடம் வாங்கினோன்னா அந்த 5 சென்ட் இடம் என்ன பண்ணணும்? தனியாக எல்லை போட்டு தருவணும். அந்த எல்லைக்குள்ளதான் நமக்கு, அந்த எல்லைக்கு வெளியே நமக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. இப்போ தேச எல்லை. அப்புறம் வார்த்தைக்கு எல்லை உண்டு. எதுக்கு எல்லை உண்டு? வார்த்தைக்கு. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஒன்று எழுதுறீங்களா? தேசத்துக்கு எல்லை. 2, வார்த்தைக்கு எல்லை. சீமை கெட்ட வார்த்தை வேணாலும் பேசலாம். பேசலாம். தீமை தப்பாக சபிக்கலாம். சீமை தன் கையில் உள்ளதில் மிக கொடுமையான மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தலாம். ஆனால் தாவீது அப்படி செய்ய முடியாது. ஏன் தாவீது அப்படி செய்ய முடியாதுன்னா, ஆராதிக்கும்படி பயன்படுத்துகிற உதடுகளுக்கு வார்த்தை கட்டுப்பாடு உண்டு. ரட்சிக்கப்பட்ட நம்மள்கிட்ட வாயால் சண்டை போட வரவன் மேக்சிமம் ஜெயிச்சுட்டு போயேன். அது நமக்கு தெரியாதனால அல்ல.
எல்லாம் நமக்கு தெரிஞ்சும் கர்த்தர் நமக்கு பின்ன இங்கே இருக்கிற சில ஆட்களுக்கு எல்லை கட்டுப்பாடை உடச்சிட்டு சில நேரம் வெளியே வந்துடும். நம்மளை சொல்லலை, வேற ஆட்களை சொன்னேன். ஒரு அல்லையிலே அதெல்லாம் சொல்லுங்க. ரட்சிக்கப்படாதவன் என்ன வேணாலும் பேசுவான். அவன் சபிக்கணும்னு நினைச்ச உடனே சபிப்பான். அவன் பொய் சொல்லணும்னு நினைச்ச உடனே பொய் சொல்லுவான். அவன் பெருமை அடிக்கணும்னு நினைச்ச உடனே கிடக்கிறது கிராமத்தில் இருக்கும், குடிக்கிறது 5 ரூபா டீயா இருக்கும், ஆனால் பேச்சுறது அமெரிக்கா அதிபர்கள் லெவலில் இருக்கும். அவன் பேசலாம், அவன் எப்படி வேணாலும் பேசலாம். ஏன்னா அவனுக்கு கெட்ட வார்த்தைக்கு எல்லை இல்லை, அவனுக்கு பொய்க்கு எல்லை இல்லை, அவனுக்கு பெருமைக்கு எல்லை இல்லை. ஆனால் நமக்கு அப்படி இல்லை, நமக்கு வார்த்தைக்கு எல்லை உண்டு. என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, புறங்கூறுதல் இல்லை நமக்கு, கோள் சொல்லுதல் இல்லை நமக்கு, பொய் நமக்கு இல்லை, பெருமையானவளை பேசும் உதடு நமக்கு இல்லை, பிரயோஜனமற்ற வார்த்தைகள் கூட நமக்கு இல்லை. அப்போ நம்மளை எதிர்த்து சண்டை போடுறவன் நம்மளை என்ன நினைப்பான்? கோமாளின்னு கோமாளியா ஏமாளி? சரியான தமிழ் வார்த்தை சொல்லி தரணும். கோமாளியா ஏமாளியா? ஏமாளின்னு நினைப்பான். ஆனால் நமக்கு தான் தெரியும் நம்ம ஏமாளி கிடையாது. நமக்கு தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் நல்லா வரும். ஆனால் நம்ம எல்லைக்குள்ளே வாழ்கிறோம். எதுக்குள்ளே வாழ்கிறோம்? எல்லைக்குள்ளே வாழ்கிறோம். அப்போ நமக்கு தேச எல்லை, அப்புறம் வார்த்தை எல்லை, 3 ஒழுக்க எல்லை. என்ன இல்லை? ஒழுக்க எல்லை. இங்கிலீஷில் எழுதுறீங்கன்னா, யாரோ இங்கிலீஷில் எழுதுறீங்களா? ஜியோக்ரஃபிக்கல் பவுண்ட்ரி இங்கிலீஷில் ரொம்ப நல்லா இருக்கும். ஜியோக்ரஃபிக்கல் பவுண்ட்ரி, அப்புறம் வெர்பல் பவுண்ட்ரி, அப்புறம் மோரல் பவுண்ட்ரி. எனக்கு இங்கிலீஷ் லைட்டாக தான் தெரியும், தெரிஞ்ச இங்கிலீஷில் லைட்டாக சொல்லி தந்தேன், அவ்வளோதான். என்ன? மோரல் பவுண்ட்ரி, ஒழுக்க எல்லை. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனம். பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பார்த்தீங்களா? மோரல் பவுண்ட்ரி, ஒழுக்க எல்லை. வீட்டில் யாரும் இல்லை, எல்லா சூழ்நிலையும் அனுகூலமாக இருக்குது. சத்துரு வான்னு கூப்பிடுறான். யோசேப் என்ன சொல்கிறான்? அப்படி இல்லை, நான் எனக்கு ஒரு எல்லை போட்டிருக்கிறேன். தப்பு தான், உங்கள்கிட்ட சொன்னது தப்பு தான். என்ன போட்டிருக்கிறேன்? நான் எனக்கு ஒரு எல்லை போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் கையை உயர்த்துங்க. நம்முடைய சந்ததிகள், ஒன்று யோசித்து பாருங்கள், நம்முடைய சந்ததிகள் இப்படி ஒரு ஒழுக்க எல்லைக்குள்ளே இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? கையை உயர்த்தி, வாயை திறந்து, கொஞ்சம் சத்தம் உயர்த்தி, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்க எல்லை எங்கள் வீட்டில் ஜபிங்க, எங்கள் குடும்பத்தில் சத்தம் உயர்த்தி. உடபால ஹத்தரபா சந்தல் பிரௌடபா. ஹாஸ்டலில் படிக்கிற எங்கள் பிள்ளைங்க, தூர இடத்துல வேலை பார்க்குற எங்கள் பிள்ளைங்க, எங்கள் கண்ணை தாண்டின இடத்துல இருக்கிற எங்கள் பிள்ளைங்க, எங்கள் கையெட்டாத இடத்துல இருக்கிற எங்கள் பிள்ளைங்க, எங்கள் புருஷர்கள், எங்கள் மனைவிகள் இப்படி ஒரு எல்லைக்குள்ள இருப்பார்களாக. கையை உயர்த்தி போராடி ஜபிங்க. அல்கமன ராகதன கமகதனி அந்தராதனா உடந்தர பிரௌடபத்து நாதன கமன கத்துரிபி ரியாந்தல் கமன கதனா. சில குடும்பங்களை கர்த்தர் ஒழுக்க எல்லைக்குள்ள கொண்டு வருகிறார். சில பிள்ளைகளை கர்த்தர் ஒழுக்க எல்லைக்குள்ள கொண்டு வருகிறார். சில வீடுகளை கர்த்தர் ஒழுக்க எல்லைக்குள்ள கொண்டு வருகிறார். உடைஞ்சு நொறுக்கப்பட்ட சில எல்லை கோடுகளை என் ஆண்டவர் மறுபடியும் செப்பனிடுகிறார். கையை தட்டி சத்தம் உயர்த்தி.
நல்ல நல்ல ஆவியில போராடுங்க. ஒரு பலமான அபிஷேகம். கர்த்தர் ஒரு எல்லை போடுகிறார். ஆமெனா? ஒவ்வொன்றா சொல்லுங்க. தேச எல்லை, வார்த்தை எல்லை, ஒழுக்க எல்லை. 4 தீர்மான எல்லை. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. எது தீட்டுப்படுத்துமாம்? சாப்பாடு. எது? சாப்பாடு. சில ஆட்களுக்கு பிரச்சனை என்னன்னா சாப்பிடக்கு சாப்பாடு இல்லை. சில ஆட்களுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டால் காலையில் மீதி வார சாப்பாடை எந்த குப்பை குண்டில் கொண்டு போடகு. ஒரு பக்கம் சாப்பாடு இல்லை, இன்னொரு பக்கம் சாப்பாடை தீட்டுப்படுத்துது. வசதி பெருக பெருக, இதை நீங்கள் தயவு செஞ்சு நோட் பண்ணி வைக்கணும். வசதி பெருக பெருக தீட்டுப்பட வேண்டிய வாய்ப்புகள் பெருகும். டிவி இல்லாத காலத்தில் டிவினால பாவம் செய்ய வாய்ப்பு இல்லை. மொபைல் போன் இல்லாத காலத்தில் மொபைல் போன்னால பாவம் செய்ய வேண்டிய வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த வசதி பெருக பெருக அந்த வழியில் தீட்டுப்பட வேண்டிய வாய்ப்பு அதிகம். சீரியல் பார்க்க ஜபிக்க வேண்டிய நேரத்தை சீரியலுக்கு விட வாய்ப்பு இல்லை. டிவி இல்லை. ஜபிக்கிற நேரத்தை மொபைலுக்கு முன் உட்கார்ந்து இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா மொபைலு இல்லை. அப்போ வசதி பெருக பெருக எதுக்கான வாய்ப்பு பெருகுது? பாவம் செய்வதற்கான வாய்ப்பு பெருகுது. இந்த சென்னை எல்லாம் மழை வெள்ளத்தில் முங்கி கிடக்கும் இல்லையா? சென்னை எல்லாம் மழை வெள்ளத்தில் முங்கி கிடக்கும்போது சென்னையிலேருந்து குமரி மாவட்டத்துக்கு நிறைய ஃபோன் வருமா. எதுக்கா இருக்கும்? ஜெபம் பண்ணக்கானே? சாப்பாட்டுக்கா? யோசிச்சு பாருங்க. சென்னை மழை வெள்ளத்தில் முங்கி கிடக்கும்போது சென்னையிலேருந்து குமரி மாவட்டத்துக்கு நிறைய ஃபோன் வரும். என்னத்துக்கு? யாரோ சொன்னாங்க, வெள்ளத்தில் மூக்குக்கு பக்கத்தில் வெள்ளம் கிடந்தாலும் அந்த சீரியல் என்ன ஆச்சுன்னு எபிசோடு என்ன ஆச்சுன்னு ஒத்துழைப்பு ரொம்ப பம்முது கேட்கறதுக்கு. ஏன்னா இங்கே கிடக்கிற பாடிகளுக்கு சொந்தக்கார பாடிகளாகும் பாதி அங்கே. ஐயோ, கோவிட் காலத்துல எல்லாம் சென்னையிலேருந்து வந்த ஆட்கள் எப்படி வந்துன்னு தெரியுமா? சூரியன் அஸ்தமிச்ச பிறகு மெதுவா கோழி அந்த கோழிக்கூட்டில் போய் ஏறும் இல்லையா? அப்படி ஒழிச்சு கூட்டுக்குள்ள யாரி வந்தா கூட எவனாவது போட்டு கொடுத்துட்றான். அப்ப ஏதாவது அர்ஜென்ட் காரியங்கள் எல்லாம் உண்டுன்னா இந்த பஞ்சாயத்தில் ஒரு பேப்பர் தருவாங்க. அந்த பேப்பரை வாங்கிட்டு டிராவல் பண்ணலாம். நான் அப்படி கேரளாவில் ஒரு கல்யாணம் நடத்த போனேன். பொறாமையாக இருக்குமே. எல்லாம் மூஸ்கில் மாஸ்க் வச்சுட்டாங்க. கல்யாணம் சூப்பராக இருக்கு. நான் மூஸ்கில் வைக்கல, டாஸ்கில் வச்சுருந்தேன். அந்த ஹெல்த்தில் இந்த ஆட்கள் எல்லாம் வந்து நிற்பணும். அந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்க்க ஆட்கள் வந்து நிற்பணும். அப்படி கல்யாணம். அப்படி கல்யாணம் முடிச்சுட்டு நான் எங்கள் ஊருக்கு வந்துட்டேன். எனக்கு பேப்பர் இருந்ததுனால வந்துட்டேன். இல்லைன்னா அங்கே பிடிச்சி அடைச்சிருப்பேன். வந்துட்டேன்னா ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு நிற்கிறேன். அவங்க காம்பவுண்டில் கை வச்சு பேசுவேன்.
எவ்வளோ பரிசுத்தவான்கள்னு பாருங்க. நான் பேசிட்டு கிளம்புன உடனே நான் கை வச்ச இடத்த கழுவிச்சிடும். அப்போ மொபைல் இல்லாத காலத்தில் மொபைல்னால பாவம் செய்ய வாய்ப்பு இல்லை. டெலிவிஷன் இல்லாத காலத்தில் டெலிவிஷன்லால பாவம் செய்ய வாய்ப்பு இல்லை. அப்போ ஒவ்வொரு நவீன கண்டுபிடிப்புகள் வர வர, ஒவ்வொரு புரட்சி மாற்றங்கள் வர வர பாவம் செய்ய வேண்டிய வாய்ப்பும் வசதியும் பெருகுது. ஒரு காலத்தில் அரண்மனையின் சிகரத்தில் வந்துட்ட தானியேல் சொல்றான், சாப்பாடு கூட தீட்டுப்படுத்துது. எது கூட தீட்டுப்படுத்துது? சாப்பாடு கூட தீட்டுப்படுத்துது. உங்களுக்கு இந்த இலக்கறி எல்லாம் போட்டு பயரெல்லாம் போட்டு ஒரு கஞ்சி வைப்பேன் தெரியுமா? கேட்ட உடனே ஒரு டேஸ்டாக இருக்குமே. கேட்ட உடனே டேஸ்டாக இருக்கிற ஒரு அல்லையிலே சொல்லுங்க. ஐயோ, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லு. கேட்கும் போய் இவ்வளோ டேஸ்ட்டுன்னா சாப்பிடுவோம். பயிர் கஞ்சி குடித்தாலும் உயிர் போகாது, உயிரோடு தான் இருப்போம். பரோட்டா இறைச்சி சாப்பிட்டாலும் உயிரோடு தான் இருப்போம். ஆனால் பரோட்டா இறைச்சி மட்டும்தான் எனக்கு இறங்குன்னு சொல்லணும் இல்லை, அது ஒரு நோய். ஆமேன் வரல? ஒரு சாம ஒரு அல்லையிலே சொல்லுங்க. வசதி பெருக பெருக தீட்டுப்பட வேண்டிய வாய்ப்பு பெருகுது. ஒரு கட்டத்தில் எது கூட தீட்டுப்படுத்த வாய்ப்பு? போஜனம் கூட தீட்டுப்படுத்த வாய்ப்பு. அதனால் தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணிட்டான். தானியேல் தீர்மானம் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னு பாருங்க. நான் என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன், அடுத்து நீயும் என்ன தீட்டுப்படுத்த வாசிங்க. தானியேல் 1:8. என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு இருதயத்தில் தீர்மானம் பண்ணிட்டா வேற யாருக்கும் தெரியாது இல்லையா? வேற யாருக்கும் தெரியாது. அதாவது நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு இருதயத்தில் தீர்மானம் பண்ணிட்டு வெளியில் சொல்லலைன்னு வைங்க, நான் தீட்டுப்படுத்தினாலும் நீங்கள் கேள்வி கேட்ட மாட்டீங்க, தெரியாது. இப்போ யோசேப்பு சொப்பனம் கண்டேன்னு வீட்டில் சொல்லலைன்னா பிரச்சனை இல்லை. சொப்பனம் கண்டேன்னு வீட்டில் சொல்லலைன்னா நிறைவேறும்போ அன்னைக்கு நான் கண்டேன்னு சொல்ல முடியாது. நான் என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன்னு இருதயத்தில் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கேன், யார்கிட்டையும் சொல்லலை. ஏன் யார்கிட்டையும் சொல்லலை? எப்படி வேணாலும் நடந்துக்கிடலாம். ஒத்துழைப்பு ரொம்ப கம்மியாகுது. புரியுது, புரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தீர்மானத்தை வெளியே சொன்னாதான் நான் தீர்மானத்தை மீறும்போ மற்றவன் என்கிட்ட சொல்லுவான், நீ இப்படி ஒரு தீர்மானம் பண்ணி இருக்கிறாய். புரியுதா உங்களுக்கு? நான் தீர்மானம் பண்ணதை 10 பேர் அறிஞ்சாதான் நான் ஒரு தப்பு செய்யுமோ அந்த 10 பேரும் சொல்லணும், நீ இப்படி ஒரு தீர்மானம் பண்ணி இருக்கிறாய். அவன் பார்த்தீங்களா, தீர்மானம் பண்ணது இருதயத்தில், ஆனால் வெளியே சொல்றான், நான் என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன், நீயும் என்ன தீட்டுப்படுத்த கூடாது. தீர்மானம் ஒரு எல்லை. எப்போ நான் கோல் சொல்ல மாட்டேன்னு தீர்மானம் பண்றீங்களோ அந்த தீர்மானம் ஒரு எல்லை. எப்போ பொய் சொல்ல மாட்டேன்னு தீர்மானம் பண்றீங்களோ அந்த தீர்மானம் ஒரு எல்லை. எப்போ மோசமா பேச மாட்டேன்னு தீர்மானம் பண்றீங்களோ அந்த தீர்மானம் ஒரு எல்லை. எப்போ ஜெபிப்பேன்னு தீர்மானம் பண்றீங்களோ அந்த தீர்மானம் ஒரு எல்லை. அப்போ 1வது எல்லை, மெதுவா பேசுங்க. என்ன? தேச எல்லை, வார்த்தை எல்லை, ஒழுக்க எல்லை, தீர்மான எல்லை. 4 சொன்னேன் இல்லையா? 5 அதிகார எல்லை. என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. இப்போ உங்களுக்கு புரியும்படி ஒன்று சொல்கிறேன். தானியேலை சிங்கக்கோய்க்குள்ள தானியேலை இல்லை, தன்னை அன்றி வேற தெய்வங்களை பின்பற்றவங்களை சிங்கக்கோய்க்குள்ள போடணும்னு கட்டளையிட்டது யாரு? அரசன். இப்போ அரசன் போட்ட கட்டளையை மீறி தானியேல் மாட்டிட்டான். மாட்டினது யாரு? தானியேல். பொறி வச்சதே தானியேலுக்குதான். இப்போ தானியேல் என்ன ஆயிட்டான்? மாட்டிட்டான். தீர்மானம் பண்ணது யாரு?
அரசன் தானே. அப்போ அரசன் என்ன சொல்லணும்? எனக்கு தானியேல் ரொம்ப பிடிக்கும், தீர்மானத்தை கேன்சல் பண்ணுறேன். முடிஞ்ச, எனக்கு தானியேலை ரொம்ப பிடிக்கும், அதனால் தீர்மானத்தை என்ன பண்ணுறேன்? கேன்சல் பண்ணுறேன். அப்படின்னா தானியேலுக்கு பாதிப்பு இல்லை. கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? அதிகார எல்லை. தானியேல் 6ஆம் அதிகாரம் 14-15. ராஜா இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதுக்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும். நமக்கு இது ஒத்துக்கொள்ள முடியலை, எனக்கு இது ஒத்துக்கொள்ள முடியலை. சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிற அரசன் சட்டம் போட்டதே அவன்தான், சட்டம் போட்டதே அவன்தான். தானியேலை பிடிச்ச உடனே அவன் என்ன சொல்லணும்? நான் போட்ட சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்ல அரசனால முடியல. ஏன் அரசனால முடியல? அரசனுடைய அதிகாரத்துக்கு ஒரு எல்லை உண்டு. அடுத்த வசனத்தையும் கூட வாசிக்கும் பொழுது தெரியும். அப்பொழுது அந்த மனுஷர் வந்து பாத்தீங்களா? ராஜா கட்டளை இட்டத ராஜாவே மாற்றக்கூடாதுன்னு. தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். ராஜா கட்டளை இட்டத ராஜாவே மாற்றக்கூடாதுன்னு மேதிய பர்ஷிய தேசத்தில் பிரமாணம் இருக்கு. அப்படின்னா போட்ட சட்டத்துக்கு அரசனும் கீழ்பட்டுதாகணும். நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும், இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல, எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் அவன் அதிகார எல்லைக்குள்ளதான் இருக்கிறான். எல்லை இல்லாத அதிகார ஆண்டவருக்கு மட்டும். இந்த ஒரு வார்த்தைக்கு கையை தட்டணும், இந்த ஒரு வார்த்தைக்கு கையை தட்டணும், இந்த ஒரு வார்த்தைக்கு கையை தட்டணும், வாயை திறக்கணும், கொஞ்சம் சத்தம் உயர்த்தணும். அவருடைய அதிகாரத்துக்கு எல்லை இல்லை. உடம கடகதன கமன கடகதன பிரௌட பத்தன ரேலாந்தரிகந்தல் கமன ஹந்தரபலமா. கையை தட்டி கொஞ்சம் சத்தம் உயர்த்தி கொஞ்சம் வாயை திறந்து ஆவியில போராடுங்க. என் ஆண்டவருடைய அதிகாரத்துக்கு எல்லை இல்லை, அவருடைய அதிகாரத்துக்கு வரம்பு இல்லை. எல்லை இல்லாத அதிகாரம் தெய்வத்துக்கு மட்டும். மனுஷன் மாறாதுன்னு சொன்ன பலவீனத்தை மாற்ற தெய்வத்தால முடியும், தெய்வத்துக்கு எல்லை இல்லை. மனுஷன் மன்னிப்பு இல்லைன்னு சொன்னதை தெய்வத்தால மன்னிக்க முடியும், தெய்வத்துக்கு எல்லை இல்லை. மனுஷன் சுகமாகாதுன்னு சொன்னதை சுகமாக்க தெய்வத்தால முடியும், தெய்வத்துக்கு எல்லை இல்லை. மனுஷன் அடக்கம் பண்ணினதை உயிரோட எழும்ப பண்ண என் ஆண்டவருக்கு முடியும். ஒரு நிமிஷம் கையை தட்டி என் ஆண்டவருக்கு மட்டும் எல்லை இல்லை. அல்காபா ராகத ரீகத கடகத்தா ஊட பிரௌடபத்துநாதன கந்தல் கபத்தரா. சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல. அந்நிய பாஷை பேசுங்க. எல்லை கோடுகள் உடைகிறது. அடுத்து எத்தனை சொன்னேன்? 6. சட்ட எல்லை. சட்ட எல்லை. இங்கிலீஷில் யாராவது எழுதுறீங்கன்னா லீகல் பவுண்டரி. என்ன பவுண்டரி? லீகல் பவுண்டரி. பைபிளில் பைபிள் சட்டம் உண்டு.
பைபிள் சட்டம் உண்டு, ஸ்கூலுக்கு ஸ்கூலோட சட்டம் உண்டு. எனக்கு அந்த யூனிஃபார்ம் பிடிக்கலைன்னா ஸ்கூலுக்காரன் என்ன ஒன்றும் செய்ய மாட்டேன்னு வேறு ஸ்கூலுக்கு போக சொல்லணும், அவ்வளோதான். இல்லை நீ ஒரு ஆள் தானே, உனக்கு பிடிக்கல, நீ யூனிஃபார்ம் போடாதவான்னு சொல்லணுமா? சொல்ல மாட்டேன்னு. அப்படியெல்லாம் முடியாது. உனக்கு இந்த ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் பிடிக்கலைன்னா நீ உனக்கு பிடிச்ச யூனிஃபார்ம் உள்ள ஸ்கூலுக்கு போகலாம். 9 மணி கிளாஸ்ன்னா 9 மணிக்கு உள்ள இருக்கணும். ஆனால் 10 மணிக்கு ஆராதனைன்னா 12 மணிக்கும் உள்ள இருக்கலாம். ஏன்னா தும்மா போடுவதற்கு முன் கிளம்பி போகலாம். ஸ்கூலுக்குன்னு சொல்லி ஒரு சட்டம். ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கணும்னா அந்த ஸ்தாபனத்தில் வெள்ளையும் போடுறது தான் அந்த ஸ்தாபன சட்டம்னா, அந்த ஸ்தாபனத்துக்குள்ளே இருக்கணும்னா என்ன போடணும்? வெள்ளையும் போடணும். இல்லை எனக்கு வெள்ளையும் பிடிக்கலைன்னா வேறு ஸ்தாபனத்துக்கு போகணும். அது ஸ்தாபனத்தினுடைய சட்டம். என்ன எல்லை? சட்ட எல்லை. எனக்கு அந்த ஸ்தாபனத்தில் உள்ள யூனிஃபார்ம் பிடிக்கல, வெள்ளையும் பிடிக்கல அப்படின்னா ஸ்தாபனத்துக்குள்ளே இருந்துட்டு வெள்ளையும் என்ன செய்யப்படாது? குற்றம் சொல்லப்படாது. வெள்ளையும் இல்லாத வேறு ஸ்தாபனத்துக்கு போகணும். எனக்கு அந்த ஸ்கூலில் உள்ள யூனிஃபார்ம் பிடிக்கல, அது ஒரு மாதிரி மண் கலரில் இருக்குது. என்ன கஷ்டம் இல்லையா? என்ன பண்ணணும்? எனக்கு பிடிச்சமான யூனிஃபார்ம் உள்ள ஸ்கூல் யாருன்னு பார்த்து போகணும். 9 மணி கிளாஸுன்னா 9 மணி கிளாஸு, 4:30 மணி நேரம் கிளாஸுன்னா 4:30 மணி நேரம் கிளாஸு. இல்லை டீச்சர் ஆவியில் கொஞ்சம் ஏவப்படுறாரு, 3/4 மணிக்கூர் எக்ஸ்ட்ரா கிளாஸுன்னா எக்ஸ்ட்ரா கிளாஸு. இல்லை டீச்சர் வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்திருக்காரு, ராத்திரி 10 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிளாஸுன்னா எக்ஸ்ட்ரா கிளாஸு. இல்லை டீச்சருக்கு வீட்டில் நிம்மதியே இல்லையா, 24 மணி நேரம் கிளாஸுன்னா. ஒரு ஸ்கூலுக்குள்ளே போயிட்டா அந்த ஸ்கூலோட சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். வேலை செய்யும்படி ஒரு கம்பெனியில் போயிட்டா அந்த கம்பெனியில் 9 மணிக்கு பஞ்சிங் பண்ணி வேலைக்கு ஏறணும்னா 9 மணிக்கு பஞ்சிங் பண்ணி வேலைக்கு ஏறணும். 2 நிமிஷம் தாண்டினா சம்பளம் இல்லைன்னா இல்லை. அங்கே சண்டை போட்டு சாதிக்க முடியாது. இல்லை சார் நான் பாவம் சார்னு சொல்லியும் சாதிக்க முடியாது. ஏன்னா பாவம் பணக்காரனும் பஞ்சிங் மிஷினுக்கு தெரியாது. மனுஷனுக்கு பரிதாபம் உண்டு, அங்கே என்ன 2 பேரும், மனுஷனுக்கு பரிதாபம் உண்டு, பஞ்சிங் மிஷனுக்கு பரிதாபம் இல்லை. எல்லை, சட்ட எல்லை. அங்கே ஒரு வசனத்தை பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம். ரூத்து 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரெண்டு பேரும் ஒரு போர்வைக்குள்ளே கிடக்கணும். ஒரு பெட்ஷீட்டுக்குள்ள ரூத்தும் போவாசும். அந்த போர்வைக்குள்ள இருந்து போவாஸ் சொல்ற வார்த்தையை பாருங்க. என்ன சொல்றாரு? சட்டத்தை மீறி நான் உன்னை தொடமாட்டேன், சட்டத்தை மீறி உன்னை தொடமாட்டேன். காலையில் நேரம் வெளுத்த உடனே சட்டப்படி விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு. அவர்களும் மனுஷர்கள் தானே, என்ன சத்தம் இல்லை இந்த பக்கம்? அவங்க எல்லாம் ரோபோட்டா? ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஒரே போர் வைக்க உள்ள. அது ரூத்துக்கு மாமியார் என்ன சொல்லி விட்டுருப்பா? என்ன சொல்லி விட்டுருப்பா? அடியே மருமகளே, இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. தட்டுனியா தூக்குனியான்னு இருக்கணும். இன்னும் நாளைக்கு வந்துட்டு ஐயோ மாமின்னு சொல்லிட்டு இருக்கப்படா, இதுதான் உனக்கு கடைசி தருணம். ஹைடெக் மாமியார், மொபைல் இல்லாத காலத்தில் மொபைல் மாமியார். நகோமின்னு சொல்லப்படாது, ஆண்ட்ராய்டு மாமியார். என்ன மாமியார்?
ஹைடெக்காக திங்க் பண்ணுறான். ஹைடெக்காக திங்க் பண்ணி இவா போவாசிட்ட வயல் நிலத்தில் போய் அப்படி பிறக்கும்போது ஹாய் ஹூயின்னெல்லாம் சொல்லி பார்த்தாளா? அவன் ஒன்றும் மைண்டு பண்ணலை. மாமியார் டெய்லி அப்டேட் கேட்குறா. என்னாச்சு? ஹாய்க்கு ரிப்ளை வந்தா உடனே சொல்கிறா ஹாய் மரல ஹூய் மரல. உடனே சொல்கிறா சரி நடுராத்திரி 12 மணிக்கு ப்ரைஸ் எல்லாம் போடு. ஒத்துழைப்பு ரொம்ப கம்மி. நடுராத்திரி 12 மணிக்கு ப்ரைஸ்லோடு போடு. அது காலையில் மாமியார் கேட்குது என்னாச்சு? உடனே அவ சொல்றா சிங்கிள் டிக்கில் கிடக்குன்னு. அவன் என்னதில் கிடக்குன்னு? சிங்கிள் டிக்கில் கிடக்குன்னு. அப்போ மாமியார் சொல்கிறபடி ஒன்றுமே என்ன செய்யலை, நடக்கலை. அப்போ மாமியார் சொல்கிறா மருமகளே அவனை எப்படி மடக்கணும் தெரியுமா? டெய்லி வசனம் அனுப்புன்னு. ஒத்துழைங்க டெய்லி வசனம் அனுப்பணும். ஒரு நாள் காலையில் அனுப்புகிறான், நீ கைவிடப்படுவதில்லை. அடுத்த நாள் காலையில் அனுப்புகிறான், நீ அலைந்து திரிவதில்லை. அடுத்த நாள் காலையில் அனுப்புகிறான், நீ ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. ஒன்றுக்கு ரிப்ளை இல்லை, ஒன்றுக்கும் ரிப்ளை இல்லை. உடனே மாமியார் சொல்கிறா இது வேலைக்கு ஆகாது, நான் சொல்கிறபடி செய். எடு குழி, ட்ரெஸ் புதிய ட்ரெஸ் போடு, ஸ்ப்ரே அடி, கிளம்புன்னு. அவ ஸ்ப்ரே அடிச்சுட்டு களத்தில் வந்தா ஏன் நாளைக்கு அவ போனாலும் ஊருகார கண்டுபிடிப்புன்னு. ஏன்னா களமே மணக்குது. இடையில ஒரு மீட்டிங் போன இடத்துல நான் மீட்டிங் கிளம்புறதுக்கு முன்னே அந்த லிஃப்ட் ஒரு தடவை கீழே போயிட்டு வந்திருக்கு. அடுத்து நான் மீட்டிங் கிளம்புறதுக்காக லிஃப்டில் ஏறி கீழே போனோமா, லிஃப்டில் ஏறி போனால் அவ்வளவு மனம், அவ்வளவு மனம்னா மனம். கீழே இறங்கி போய் பார்க்குறேன், நான் போகிறதுக்கு முன்னே லிஃப்ட்டு கீழே போச்சு இல்லையா, அதில் இறங்கி போகிறது மணமகள். பொறாமையாக இருக்குமே. மணமகள் போன லிஃப்ட்டுன்னா சும்மாவா இருக்கும்? நாளைக்கு ஒருத்தர்கிட்டையும் ரூத்து களத்துக்கு வந்துட்டு போனான்னு சொல்ல வேண்டாம். களமே என்ன செய்யுது? மணக்குது. ஸ்ப்ரே வடியுது தரையில். அடிச்சு மினுகிட்டு போயிட்டான். நடுராத்திரி போவாசி சொல்றான் காலையில் உன்னை சட்டப்படி விவாகம் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு புரியுதா டெய்லி டெய்லி ஏன் போவாஸ் உயர்த்தப்படுறான்னு? இப்போ உங்களுக்கு புரியுதா டெய்லி ஏன் போவாஸுக்கு நன்மை வருதுன்னு? இப்போ உங்களுக்கு புரியுதா கர்த்தர் போவாஸை கண்டபடி ஆசீர்வதிக்க காரணம் என்னன்னு? ஏன்னா அவன் தனக்கு ஒரு சட்ட எல்லை. புரிஞ்சவங்க கைதட்டணும், புரிஞ்சவங்க கைதட்டணும், புரிஞ்சவங்க கைதட்டணும். நல்ல வாய திறந்த ஆவியில போராடுங்க. யாரு காணாத நேரத்தில் நீ பரிசுத்தமாக இருந்தால் கர்த்தர் உன்னை தேசத்தில் உயர்த்துவார். உடகடகரிகடகதனா 2 நிமிஷம் கையை தட்டணும், 2 நிமிஷம் வாயை திறக்கணும். ஒரு சட்ட எல்லை, ஒரு சட்ட எல்லை, ஒரு சட்ட எல்லை. இப்ப புரியுதா அவனை ஏன் கர்த்தர் நடத்தினாருன்னு? இப்ப புரியுது அவனை ஏன் கர்த்தர் ஆசீர்வதித்தாருன்னு? இப்படி ஒரு சம்பவம் மட்டும் போவாசனுடைய வாழ்க்கையில நடக்காம இருந்திருந்தா இவன் இவ்வளவு பெரிய பரிசுத்தவான்னு நம்ம அறிஞ்சிருக்க. நீ மனுஷனா இருந்தா உனக்கு வாட்ஸ்அப்ல ஹாய் வரும். மனுஷனா இருந்தா, நீ மனுஷியா இருந்தா ராத்திரி 12 மணிக்கு உனக்கு வசனம் வரும். கவனமா இருக்க வேண்டிய நீ உனக்கு ஒரு சட்டத்தை போட்டு அதுக்குள்ள இருக்கணும். ஆமேனே. ரொம்ப கம்மியாகுது, ஒத்துழைப்பு ரொம்ப கம்மியாகுது. என்ன
பரிசுத்தாவி உண்டா போவாசின் காலத்தில்? இல்லையே. பரிசுத்தாவி இல்லாத காலத்தில் ஒருத்தன் இப்படி ஒரு சட்டத்துக்குள்ள வாழ முடியும்னா 24 மணி நேரமும் எனக்குள்ள இருந்து போராடுகிற பரிசுத்தாவி எனக்குள்ள உள்ள காலத்தில் நான் எவ்வளவு அதிகம் ஒரு எல்லைக்குள்ள வாழ முடியும், அதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. கையை தட்டுங்க, பிடிக்குது. அல்மமன ராகதன ரீகதன கடகதன ஊடபல் பிரௌடபத்துநாதன அல்கந்தர கந்தர ரியாந்த பந்தபத்தர அல்கதன கடக துரபலபா ரேலந்தரிகத்தர. ஒரு எல்லைக்குள்ளவா, ஒரு எல்லைக்குள்ளவா, ஒரு எல்லைக்குள்ளவா. எவ்வளவு நல்லவன் இல்லை, அவன் எவ்வளவு நல்லவன். யோசிச்சு பாருங்க, போவாஸ் எவ்வளவு நல்லவன். அவன் ராத்திரி 12 மணிக்கு சட்டம் பேசுறான். ராத்திரி 12 மணிக்கு சட்டம் பேசுறான். நாளை நேரம் வெளுக்கட்டு, நேரம் வெளுக்கும்போ நான் உன்னை முறைப்படி. மனுஷனா இருந்தா சோதனை வரும், மனுஷனா இருந்தா நெருக்கடிகள் வரும், மனுஷனா இருந்தா சத்துரு திரும்ப திரும்ப சோதிக்க பார்ப்பான், மனுஷனா இருந்தா சத்துரு புதிய புதிய வழிகளில் முயற்சி பண்ணுவான். நீ ஒரு சட்ட எல்லைக்குள்ள இருக்கணும். கர்த்தர் என்ன ஒரு சட்டத்துக்குள்ள வச்சிருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஒரு சட்டம் போட்டிருக்கிறார், அவ்வளவுதான். ஒன்னா சொல்லுங்க. ஒன்று தேச எல்லை, வார்த்தை எல்லை, ஒழுக்க எல்லை, தீர்மான எல்லை, அதிகார எல்லை. 6 சொன்னேன். 7 தேவ எல்லை. எண்ணாகமம் 20:16. யாருக்கு எல்லை? அந்த இடத்துல உமது எல்லைன்னு சொல்லிக்க. யாரோட எல்லை? மெதுவா பேசுங்க. தேவனுடைய எல்லை. உலகத்தில் இருக்கவங்க நீங்கள் எப்படியோ இருந்திருக்கலாம், நீங்கள் பாவத்தில் விழுந்திருக்கலாம், நீங்கள் பாவத்தை தண்ணி மாதிரி குடிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் இருக்கிறது தேவனுடைய எல்லைக்குள்ள. தப்பு தான், உங்கள்கிட்ட சொன்னது தப்பு தான். எதுக்குள்ளே இருக்கிறீங்க? தேவனுடைய எல்லைக்குள்ள. ஒரு தேவ பிள்ளை சபைக்குள்ள வந்துட்டேன்னா அந்த தேவ பிள்ளை உலகத்தின் எல்லையை உடைச்சிட்டு தெய்வத்தினுடைய எல்லைக்குள்ள வந்திருக்குன்னு சொன்னேன். புரிஞ்சவங்க கர்த்தரை உயர்த்துங்க. சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நாம் எங்க இருக்கிறோம்? தேவனின் எல்லைக்குள்ள. இங்க உள்ள நுழைஞ்சு ஒரு அசுத்த ஆவியும் உன் தலைமுடிய கூட தொட முடியாது. நீ இருக்கிற தெய்வத்தினுடைய எல்லைக்குள்ள. இங்க ஒரு சத்துருவன் நுழைஞ்சு உன்னை பயப்படுத்த முடியாது. எந்த அந்தகார வல்லமையோ இதுக்குள்ள நுழைஞ்சு உன்னை வேட்டையாட முடியாது. நீ இருக்கிற தெய்வத்தினுடைய எல்லைக்குள்ள. கையா தாட்டி பழைய ஏற்பாட்டில் தெரியாமல் ரத்தம் சிந்தினவன் ஓடி அடைக்கல பட்டணத்துக்குள்ளே வரணும். இல்லைன்னா பலிபீடத்தில் போய் பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சுக்கிடணும். அந்த கொம்பை பிடிச்சாலோ அடைக்கல பட்டணத்தில் வந்துட்டாலோ அவனை பின்ன யாரும் கொல்ல முடியாது. ஏன்னா அவன் இருக்கிறது தெய்வத்தினுடைய எல்லைக்குள்ள. 24 மணி நேரமோ சபை என்பது தெய்வத்தினுடைய எல்லை. சபை என்பது தெய்வத்தினுடைய எல்லை. அதுக்குள்ள நீ வந்துட்டா வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஏய்
நல்லா கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா உற்சாகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சபை என்ன? தேவனின் எல்லை. அடுத்து நான் பேச போகிறது ஆவிக்குரிய எல்லைகள். 7 சொன்னேனே, அடுத்து பேச போகிறது ஆவிக்குரிய எல்லைகள். ஒன்று, அன்பின் எல்லை. என்ன இல்லை? அன்பின் எல்லை. லூக்கா 15:13. அவன் சொத்தெல்லாம் பிரித்து வாங்கியாச்சு. சொத்தெல்லாம் பிரித்து தன் பங்கை வாங்கி பாக்கெட்டில் போட்டாச்சு. ஆனால் அவன் உடனே தகப்பன் வீட்டிலேருந்து கிளம்பல. பார்த்தீங்களா? உடனே கிளம்பல. ஏன் உடனே கிளம்பல? 10 பேர் நம்பணுமா? 10 பேர் நான் அப்படி ஒன்றும் இல்லைன்னு 5 பேர் நம்பணுமாம். வீட்டுக்காரங்க நம்பணுமாம். அதுக்காக கொஞ்ச நாள் வீட்டிலே சுற்றிட்டு இருக்கிறான். சில நாள் சென்ற பின்பு வாசிங்க. பார்த்தீங்களா? இங்க பாருங்க, அன்பின் எல்லைக்குள்ள இருக்கும்போ இப்படிதான் வாழணுங்கிற, அதுக்கு என்ன சொல்லணும்? ஒரு எல்லை கோடு. இப்படிதான் வாழணும், இப்படி தான் பேண்ட் போடணும், இப்படி தான் ஷர்ட்டு போடணும், பேண்டில் ஓட்டை போட்டு போடக்கூடாது, இப்படி தான் ட்ரெஸ்ஸு பண்ணணும் அப்படிங்கிற ஒன்று உண்டு. எங்கே? அன்பின் எல்லைக்குள்ள. அப்படி போடலைன்னா அடிக்கணும் மாட்டணும், அடிக்க மாட்டணும், சொல்லணும் அதை மாற்று, அந்த பேண்டை மாற்று, அந்த ஷர்ட்டை மாற்று. விரும்பினபடி ஜீவனம் பண்ண முடியாது. எப்பவும் யாரோ ஒரு ஆளுக்கு அன்புக்கு கீழே. கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருக்கா? இல்லையா? எப்பவும் யாராவது ஒரு ஆளுக்கு அன்புக்கு கீழே. எப்பவும் யாராவது ஒரு ஆள் சொல்லிக்கிட்டே இருப்பணும், சாப்பிடு, எலும்பு. அது நல்லது தானே? யாரோ ஒரு ஆளுக்கு அன்புக்கு கீழே இருக்க நல்லது இல்லையா? ஆனால் அவனுக்கு கண்டிஷன் வெறுப்பாயிட்டு. நீ நேசிக்கிற ஆட்களை தள்ளு, தள்ளி ஒரே மாசத்துக்குள்ள நீ அன்புக்காக ஏங்குவ. புரியுதுன்னா புரியட்டு. யார நேசிக்கிற ஆட்களை தள்ளி ஒரே மாசத்துல அன்புன்னா என்னன்னு புரியும். இவனுக்கு விருப்பமா வாழணும், விருப்பமா வாழக்கு அன்பு தடையா இருக்கு, அன்பு தடையா இருக்கு. வீட்டில் கேட்கணும், எங்க போன, ஏன் இவ்வளவு லேட்டு, ஒத்துழைப்பு ரொம்ப கம்மியாகுதுன்னு, ஏன் இவ்வளவு. நம்மளை நேசிக்கிறவங்க அப்படிதான் கரிசனையா இருப்பணும். சாப்பிட்டியா, தூங்குனியா, எழும்புனியா, தேவையில்லாம போன் பயன்படுத்தாத, யூடியூப் பார்க்காத. நம்மளை நேசிக்கிறவங்க எப்போ கரிசனை காட்டணும், அதை ரசிக்கணுமே தவிர அதை வெறுக்கப்படாது. அதை ரசிக்கணும். என் மேல அன்பா இருக்கிறதுனால தான் இப்படி சொல்றாங்க, என் மேல அன்பா இருக்கிறதுனால அங்க போகாதன்னு சொல்றாங்க, என் மேல அங்க அன்பா இருக்கிறா அந்த ஆள்கிட்ட பேசாதன்னு சொல்றாங்க, என் மேல அன்பா இருக்கிறதுனால அதை செய்யாதன்னு சொல்றாங்க. அந்த அன்புக்குள்ள உள்ள கரிசனே இவர்தான். அவனுக்கு அது பிடிக்கல. காலையில் எழும்பின உடனே சாப்பிடுன்னு சொல்றது, ஃப்ரெண்ட்ஸுகள் கூட சுற்றாதன்னு சொல்றது, அதெல்லாம் நன்மைக்காகும். அது அவனுக்கு பிடிக்கல. அதனால எல்லாம் சுட்டு எடுத்துட்டு சில நாள் தாண்டி துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணினான். எப்படி துன்மார்க்கனா ஜீவம் பண்ணா? நான் நினைச்சபடி நான் வாழ்றேன்னா அது ஒரு அடிமைத்தனம். நான் நினைச்ச ட்ரெஸ்ஸை போட்டு, நான் நினைச்ச சாப்பாடை சாப்பிட்டு, நான் நினைச்சபடி நான் வாழ்றேன்னா நான் உலகத்துக்கு அடிமைப்பட்டுட்டேன். எனக்கு கரிசனை காட்ட யாரோ இருக்கணும், என்னை நேசிக்க யாரோ இருக்கணும், எனக்கு இப்படி இப்படின்னு சொல்லித்தர யாரோ இருக்கணும், யாரோ இருக்கணும். ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியாது, எனக்கெல்லாம் தெரியாது. அதனால இன்னது இன்னதுன்னு சொல்லித்தர ஆட்கள் இருக்கணும்.
அவன் அதை வெறுத்துட்டான். அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? இவங்க கூட இருக்கிறதுனால நான் விரும்பினபடி வாழ முடியல. லோத்து அப்படிதான் நினைச்சான், ஓர்பால் அப்படிதான் நினைச்சான், கேயாசி அப்படிதான் நினைச்சான். இவங்க எல்லாம் அப்படிதான் நினைத்தார்கள். ஆனா இவங்க எல்லாம் அப்படி நினைத்து அழிந்து போனார்கள். தனக்கு விருப்பமானபடி ஜீவனம் பண்ண போயிட்டான். ஒரு 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 தூரத்தை தாண்டினா இல்லையா, அந்த தூரத்தை தாண்டின உடனே அன்பின் எல்லையை தாண்டிட்டான். எதை தாண்டிட்டான்? அன்பின் எல்லையை தாண்டின அடுத்த நிமிஷம் உணர்வு செத்து போகும். எது செத்து போகும்? உணர்வு செத்து போகும். அப்புறம் உங்கள் அம்மா ஜெபிக்கிறாங்களே, உங்கள் அப்பா நீ வருவேன்னு காத்திருக்காங்களே, உன் மனைவி உனக்காக ஏங்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னால் புரியாது. ஏன் புரியாது? எது செத்து போச்சு? உணர்வு செத்து போச்சு. அப்போ அன்பின் எல்லை. எதன் எல்லை? அன்பின் எல்லை. நீங்கள் வீட்டில் இருக்கிறது வரை உங்கள் பெற்றோர் உங்களை கட்டுப்படுத்த முடியும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு, மத்தியானம் லஞ்சு சாப்பிடு, ராத்திரி சாப்பிடு, பைபிள் வாசி, ஜெபம் பண்ணு, தூங்கு. ஒரு 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 எல்லைக்கு மேலே வளர்ந்துட்டு நீங்கள் ஹாஸ்டலுக்கு போன பிறகு உங்கள் பெற்றோர் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. நீ விரும்பின நேரம் தூங்கலாம், நீ விரும்பின நேரம் எழும்பலாம், நீ விரும்பின நேரம் மொபைல் யூஸ் பண்ணலாம், நீ விரும்பின நேரம் விரும்பினபடி செய்யலாம், நீ விரும்பினபடி ஜீவனம் பண்ணலாம். அதுதான் தப்பு. என்னை ஜாக்கிரதையா வைக்க எப்போ என் மேல ஆட்கள் இருக்கணும். அவங்க எனக்கு சொல்லணும், இது தப்பு, இந்த ஷர்ட் போட்டது நல்லா இல்லை, அதை நான் விரும்பி ஏற்றுக்கிடணும். ஏன் விரும்பி ஏற்றுக்கிடணும்? அவங்க நிகழ்காலத்தை பார்த்து சொல்லல, எதிர்காலத்தை பார்த்து சொல்கிறாங்க. தப்பு தான், உங்கள்கிட்ட சொன்னது தப்பு தான். அதுக்காக முறைச்சி பார்த்தீங்கன்னு சொல்லி சொல்லாமல் போவேன்னு எழுதிட்டு வந்த மொத்தம் சொல்லி எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் சொன்னாலும் சொல்லுவேனே தவிர, குமாரர்களா, தங்கச்சிகளா, தம்பிகளா, உங்களுக்கு புரியுதா? ஏன் காலையில் நம்மளை எழும்ப சொல்லணும், ஏன் சாப்பிட சொல்லணும், ஏன் இந்த ட்ரெஸ்ஸு போட சொல்லணும், ஏன் சரியான நேரத்துக்கு தூங்க சொல்லணும், ஏன் மொபைல் பயன்படுத்தாதேன்னு சொல்லணும்? யாருக்கு நம்ம மேலே அன்பு இருக்கோ அவங்களுக்கு தான் நம்ம மேலே கரிசனை இருக்கும். பக்கத்து வீட்டாரா அப்படி சொல்ல மாட்டான். பக்கத்து வீட்டாரா என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ என்னத்துக்கு உனக்கு அம்மா சொல்லதை கேட்கணும். ஓ, ஐ சி. தெரியுமா? ஏன்னா நீ நல்லா இருக்கு, பக்கத்து வீட்டாருன்னு பிடிக்கல. நீ பைபிள் எடுத்துட்டு அம்மா சொன்ன கேட்டு சர்ச்சுக்கு போறது பக்கத்து வீட்டாருக்கு பிடிக்கல. அவன மாதிரி ஒன்னு ஆக்க பார்க்கிறான். ஆமேனா? ஒத்துழைப்பு கம்மியாகுது. தங்கங்களா, நாசமா போக்கு 1000 பேர் ஆலோசனை தருவனும். நாசமா போக்கு 1000 பேர் ஆலோசனை தருவனும். நீ நல்லா இருக்கக்கு உன்னை நேசிக்கிறவங்க மட்டும்தான் ஆலோசனை தரணும். நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா, நான் ஏதோ வந்தேன் பேசுனேன்னு சொல்லி பேசிட்டு போற ஆளு கிடையாது. நான் அறுவடை எதிர்பார்த்து விதைக்கிறேன். நான் பிரசங்கம் பண்ணும்போது என் உள்ளத்தில் ஒரு 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 பயங்கர ஏக்கமாக்கு. பிள்ளைகள் இப்படி இருக்கணும், பிள்ளைகள் இப்படி இருக்கணும். ஏன் ஒரு பிரசங்கத்தை கேட்டவங்க அப்படி மாறணும், அவங்க அப்படி இருக்கணும். நீ ஒரு எல்லையை தாண்டி போயிட்டேன்டா, இந்த அன்பு உனக்கு கிடைக்காது. அப்புறம் உனக்கு ஏக்கம் வரிச்ச, அம்மா இருந்திருந்தா சாப்பாடு தந்திருப்பணுமேன்னு. உண்மைதானே இல்லையா? அவன் என்ன நினைச்சான், இது பயங்கர கண்டிஷனாக இருக்குது. காலைல 4 மணிக்கு எழும்ப சொல்லணும், பைபிள் எடுத்து வச்சுக்கான்னு பாட்டு பாட சொல்லணும், அது முடிச்ச உடனே ஸ்கூல் புக் எடுத்து படிக்க சொல்லணும், அது முடிச்ச உடனே ஹோம்ஒர்க் பண்ண சொல்லணும், அது முடிச்ச உடனே யூனிஃபார்ம் போட சொல்லணும், கிளம்ப சொல்லணும். சாயங்காலம் வந்தாலும் இதே வேலை. கண்டிஷன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஓடிட்டான். ஒரே மாதத்துக்குள்ளே அடித்து தெளிச்சிட்டார் அவனை.
சன்னியாசி மாதிரி தலைமுடி நீண்டு வளர்ந்து கிடக்கு, தாடி கிலோமீட்டர் கணக்கில் போகுது. ஏன்னா சேவ் பண்ண பைசா இல்லைன்னு. என்ன இல்லைன்னு இப்போ புரிஞ்சோ. எங்கள் அம்மா அண்ணா 4 மணிக்கே சமையல் அறையில் போய் சமையல் பண்ணிட்டு 6 மணிக்கே என்னை கூப்பிட தொடங்கணும். இப்போ செத்த நான் கிடக்க நான் தேடக்கு ஒரு ஆள், யாரோ உண்மையில காட்டுகிற அன்பையும் கரிசனையும் நீ தப்பா நினைக்காத. ரொம்ப நேசிக்கிறவங்க தான் ரொம்ப உபதேசம் பண்ணுவனும். ஆமேனா? 1 அன்பின் எல்லை, 2 சத்த எல்லை. சத்தம் சத்தம். மார்க்கு 10:47. இதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஊரை சொல்லுங்க. அங்கோட்டு கோழிப்பொருளை. இந்த தாயார் என்ன கூப்பிடுறாங்கன்னு வைங்க, கோழிப்பொருளை இருந்துன்னா சத்தம் கேட்குமா? கேட்காது. ஒரு 100 மீட்டருக்குள்ள சத்தம் கேட்கும். அந்த 100 மீட்டர் தாண்டி போயிட்டேன்னா அவங்க எவ்வளோ கூப்பாடு போட்டு கேட்டாலும் எனக்கு கர்த்தர் பேசிட்டு தான் இருக்கிறாரு, ஆனால் எனக்கு கேட்கல. சரி ஆவாது. கர்த்தர் பேசிட்டு தான் இருக்கிறாரு. கர்த்தர் என்னைக்கு மாதிரி இன்னைக்கு பேசிட்டு தான் இருக்காரு, எனக்கு கேட்கல. ஏன் எனக்கு கேட்கல? அவ்வளோ புரியுது இல்லையா? அப்போ நான் எதுக்குள்ள நிற்கணும்? அன்பின் எல்லைக்குள்ள நிற்கணும். அப்புறம் சத்த எல்லைக்குள்ள நிற்கணும். எப்போ சாமுவேல் என்ன கூப்பிடுவார்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் எப்ப கூப்பிட்டாலும் நான் அந்த எல்லைக்குள்ள இருக்கணும். நூறு மீட்டருக்கு அந்த பக்கம் போய் கோழி போர் விலையில் போய் நின்றுட்டு கர்த்தர் இப்போ எல்லாம் என்கிட்ட பேசுறது இல்லைன்னு சொன்னா உண்மையா? இல்லை. கர்த்தர் இப்போ 2000 ஆண்டுகளா யார்கிட்டையும் பேசதில்லைன்னு சொன்ன உண்மையா? இல்லை. கர்த்தர் காடுவெட்டியில் பேசுறாரு. ஆனா சத்தத்தின் எல்லையை தாண்டின எனக்கு அந்த சத்தம் கேட்கல. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, தேவ சத்தத்தின் எல்லையை விடப்படாது. ஏன் விடப்படாதுன்னு எவன் என்ன சொன்னாலும் சரி, யாரு பரிகாசம் பண்ணட்டும், யாரு நிந்திக்கட்டும், தேவ சத்த எல்லைய விடாத. கையை தட்டி உடகடக ரிகடகத நாதர கடக துரபலபரபரபா ரேல அந்தரிகத்தர சந்தரபலபா. கை தட்டணும். சத்த எல்லை. சாமுவேலே சத்த எல்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் சத்த எல்லைக்கு வெளியே போகாத. யார் அவமானப்படுத்தினாலும் சத்த எல்லைக்கு வெளியே போகாத. ஒரே காம்பவுண்டுக்குள்ளதான் இருக்கணும், ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். ஏன்னா 2 பேர் இருக்கிறது. ஒரே வீட்டுக்குள்ள போய் சாமுவேல்னு கூப்பிடுறாரு, ஏலிக்கு கேட்கல. ஏன்? ஒருத்தன் சத்த எல்லைக்கு உள்ள, இன்னொருத்தன் சத்த எல்லைக்கு வெளியே. 4 பேர் பரிகாசம் பண்ணிச்சுன்னு சொல்லி தேவ சத்தத்துக்கு எல்லை விடாத. 4 பேர் கேவலப்படுத்திக்கணும்னு சொல்லி உயிரே போனாலும் அப்ப சாமுவேல்னு கூப்பிட்டது யாருக்கும் கூட கேட்டிருக்கணும்.
காம்பவுண்டுக்குள்ளே தானே இருக்கணும், ஒரே வீட்டில் தானே, பக்கத்து அறையில் தானே இருக்கணும். கூப்பிடுறது பரலோகம் இல்லையா? ஏலிக்கு காதையும் கிழிச்சிட்டு உள்ளே போயிருக்கணுமே. அவன் நீ கேட்கல, ஏன்னா அவன் சத்த எல்லைக்கு. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இந்த சபையில் ஆராதனைக்கு வரும்போது கர்த்தர் எல்லாரோடும் பேசுகிறாரு. ஆனால் சத்த எல்லைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். மற்றவங்க என்ன பிரசங்கம் இன்னைக்கு போராக இருந்து நல்லா இல்லையேன்னு சொல்லிட்டு போகணும். சத்த எல்லைக்குள்ளே இருந்தவங்க கர்த்தர் என்னோடு அவ்வளோ புரியுதுன்னு நம்பலாம் இல்லையா? சத்துரு உங்களை அடிக்கிறானா, துன்பப்படுத்துகிறானா, அவமானப்படுத்துகிறானா, உங்களை பற்றி அவதூறு பரப்புகிறானா, அவனுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் உண்டு, உங்களை சத்த எல்லைக்கு வெளியே தள்ளணும். சத்த எல்லைக்கு வெளியே போனேன்னு வை, உன்னை குப்பை மாதிரி கணக்கு போடுவான் சாத்தான். ஆராதனை என்கிற போர்வைக்குள்ளே இருக்கிறதுனால இந்த மதிப்பு தங்கங்களா, பாட்டு பாடி ஆராதிக்கிறதுனால தான் அந்த மதிப்பு, தெய்வத்தினுடைய பிரசன்ன எல்லைக்குள்ளே இருக்கிறதா இந்த மதிப்பு. இதை விட்டு வெளியே போனோன்னு வைங்க, குப்பைக்கு மதிப்பு விட சத்துரு நமக்கு தரமாட்டான். அதனால சத்த எல்லைக்கு உள்ள இரு. ஆமேனா? எத்தனை சொன்னேன்? 1 அன்பின், 3 பார்வை எல்லை. பார்வை எல்லை, பார்வை எல்லை. இது சத்தத்தை விட கொஞ்சம் கூடுதல் தூரம் இல்லையா? இப்போ சத்தம் 100 மீட்டர் போகுதுன்னா அதை விட கூடுதல் தூரம் நான் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். நம்ம குழந்தை விளையாடிட்டு இருக்குன்னு வைங்க, நம்ம பார்வைக்குள்ள நின்று விளையாடுதுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. 100 மீட்டருக்கு அந்த பக்கம் நின்று விளையாடினாலும் என் பார்வைக்குள்ளதான் இருக்கு. ஆனா பார்வைக்கு ஒரு எல்லை உண்டு. அந்த லிமிட்டில் தான் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அந்த பார்வை எல்லையை தாண்டினா கண்களுக்கு மறைந்து போகும். கண்களுக்கு மறைந்து போகும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்போ சத்தத்துக்கு எல்லை, அன்புக்கு எல்லை, பார்வைக்கு எல்லை. பொல்லாத மிருகங்கள் மனித வேட்டை நடத்துகிற உலகத்தில் நீ வாழ்றதுனால நீ எப்பவும் கர்த்தருடைய பார்வையின் எல்லையில் இரு. எதன் எல்லையில் இருக்கணும்? கர்த்தருடைய பார்வையின் எல்லையில் இரு. பூமி எங்கு நோக்கமாயிருக்கிற கர்த்தருடைய கண்கள் இந்த ஊழியத்தின் மேலே விசேஷ நோக்கமாக இருக்கிறது. இந்த சபையில் வந்து ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய கண்கள் விசேஷமாக இருக்கிறது. உங்களை கர்த்தர் விசேஷமாக பார்க்கிறார். எல்லாரை விட கூடுதல் நெருக்கப்பட்ட ஒன்றை கர்த்தர் ரொம்ப விசேஷமாக பார்க்கிறார். உடபலபரபலப கந்தல் கபத்தரபா ரேலதான ரியாத்தரா அல்பதன கந்தல் கபத்துரிபி. சத்தம் உயர்த்தி கை தட்டி கை தட்டி மூணெண்ணம் சொன்ன 4 பிரசன்ன எல்லை. யாத்திரையாகமம் 10:22-23.
ஆஹா, ஒரே ராஜ்யத்தில் தான் இருக்கணும், ஒரே நாட்டில் தான் குடியிருக்கணும். எல்லா இடமும் இருள், ஒரு பிரத்யேகமான இடத்துல மட்டும் வெளிச்சம். எகிப்து நாடு மொத்தம் உட்கார்ந்திருந்த இடத்துல இருந்து எழும்ப முடியாத அளவில் 72 மணி நேரம் இருள். பாத்ரூமில் மாட்டினவன் பாத்ரூமில் மாட்டினான், கிச்சனில் மாட்டினவன் கிச்சனில் மாட்டினான், வரவுபறையில் மாட்டின பாடி கோழிக்கு சாப்பாடு கொடுக்க போன ஆள் 72 மணி நேரம் கோழிக்கூட்டில் இருக்கு. கேன் யூ இமேஜின்? அதே நேரத்தில் அவன் ஒரு துள்ளி வெளிச்சத்துக்காக ஏங்கும்போ அதே நாட்டுக்குள்ள கோசேன் தேசம் எங்கும் கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசித்து கொண்டே இருந்தது. கோசேன் தேசம் மொத்தம் பிரசன்னத்தின் எல்லை. எதனுடைய எல்லை? பிரசன்னத்தின் எல்லை. உலகம் மொத்தம் இருளானாலும் சபை வெளிச்சமா இருக்கும். உலகம் மொத்தம் பிரச்சனைக்குள்ள மாட்டினாலும் சபை துதிச்சுட்டே இருக்கும். ஏன்னா சபை தேவ பிரசன்னத்தின் எல்லைக்குள்ள இருக்கு. ஒரு நிமிஷம் இந்த ஒரு வார்த்தைக்கு கையை தட்டணும், நல்லா கையை தட்டணும். சத்தம் போதல்ல. ಅಂದಗಮನ ಕದನ ಗಡಗ ದುರಬಲ್ ಪ್ರೌಢಬತ್ತುನಾದನ ಅಲ್ಕಾಂದರಗಂಧರ ಶಂದಲಾದಿಯ ಊಡಬಂದಲ್ ಪ್ರೌಢಬತ್ತನಾದಿಯ ರೇಲಾಂದರಿಗತ್ತರಾದಿಯ ಅಲ್ಕಾಂದರಾದಿಯ ಪ್ರಸನ್ನ ಎಲ್ಲೈ ಏ ಪ್ರಸನ್ನ ಎಲ್ಲೈ. சவுல் தாவீதை துரத்துறான். தாவீது ஓடி நாயோதில் இருக்கிற சாமுவேல் இடத்துல போயிட்டான். எங்க? நாயோதில் இருக்கிற சாமுவேல்கிட்ட. முதல்ல ஒரு குரூப்பை ராஜா அனுப்புகிறான் தாவீதை பிடிச்சிட்டு வரக்கு. முதல் குரூப் அப்படி இராணுவ வீரர்களில் அப்படி பிடிக்க போகணும். ஒரு எல்லையை தாண்டின உடனே அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு எல்லா தரையில் கிடந்த அந்நிய பாஷை. இதை ராஜா கேள்விப்பட்டு ரெண்டாவது ஒரு குரூப்பை அனுப்புகிறான். ஒரு எல்லையை தாண்டுற உடனே அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு அங்கே கிடந்து இருக்கிறது சொல்லும். மூணாவது ஒரு குரூப் அனுப்புகிறான். ஒரு எல்லை தாண்டின உடனே அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு அந்நிய பாஷை பேசணும். கடைசியில் ராஜாவே வாரான். இப்படி நிற்கப்போ ஒன்றுமே இல்லை. இதை தாண்டின உடனே அடித்து தூக்கி எறியுது. ஏன்? அதுவரை சாமுவேலுக்குள்ள இருக்கு இல்லையா பிரசன்னம், அந்த பிரசன்னம் அதுவரை ஜபிக்கிறவனுக்கு உடம்புல இருந்து பிரசன்னம் ரொம்ப தூரம் போகும். தப்பு தான், உங்கள்கிட்ட சொன்னது தப்பு தான். கிருபை உள்ள தேவ பிள்ளைக்கு உடம்புல இருந்து தேவ பிரசன்னம் ரொம்ப தூரத்தில் இருக்கும். அந்த இடத்தை சுற்றி இருக்கும். அந்த இடத்தை சுற்றி ஒரு இராணுவம் கூட வர முடியாது. அப்போ ஆவிக்குரிய எல்லைகளை சொல்லுங்க. நான் இனி நான் பிரசங்கம் பண்ணலைண்ணே, இனி நான் ஜஸ்ட் வாசிச்சு விட்டுடுறேண்ணே. ஆமேனா? ஆமேனா? ஆமேன் தானே? சரி, இனி நான் பேச போகிறது அந்த அதாவது என்ன பண்ணும்போது திரும்ப வர முடியாத அளவில் போயிடுறோம். திரும்ப வர முடியாத அளவுக்கு தள்ளும் பாவங்கள். திரும்ப முடியாத அளவுக்கு தள்ளும் பாவங்கள். ஓகேவா? ஒன்று, பாவம் செய்யாவிட்டாலும் பாவம் செய்கிறவுடன் நெருக்கம்.
பாவம் செய்யாவிட்டாலும் எல்லாருக்கும் புரியுது இல்லையா கர்த்தருடைய பிள்ளைகளே? நான் தப்பு பண்ணல, ஆனால் யாரோட தொடர்பில் இருக்கிறேன்? ரோமர் 1 அதிகாரம் 32வது வசனம். அவர்கள் அறிந்திருந்தும் கவனிங்க, அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் பார்த்தீங்களா? நான் தப்பில் விழுந்துட்டேன், நான் கரையேறி வர முடியலைன்னு தெரிஞ்சிட்டேன். நான் என குரூப்புக்கு ஆள் சேர்க்கிறேன். கடன் பிரச்சனையில் இருக்க ஆட்கள் கூட நம்ம நட்பில் இருந்தால் நம்மளும் கடன் பிரச்சனையில், பொய் சொல்கிற ஆட்கள் கூட நம்ம நட்பில் இருந்தால், பெருமை பேசுகிற ஆட்கள் கூட நம்ம நட்பில் இருந்தால், காதலிக்கிற ஆட்கள் கூட நட்பில் இருந்தால், தவறான செய்கிற ஆட்கள் கூட நட்பில் இருந்தால், அவர்கள் தாங்கள் செய்கிறதும் அன்றி இப்படிப்பட்டவைகளை செய்கிற மற்றவர்கள் மேல் பிரியப்படுகிறார்கள். சண்டை போடக்குன்னா உடனே சண்டை போடுகிறவர்களின் வாட்ஸ்அப் குரூப்பு, அந்த குரூப்பில் மொத்த 10ஆம் கிளாஸ் படித்த ஆட்களுக்கு 50 வயசான பிறகு 10ஆம் கிளாஸ் படித்தவர்களின் வாட்ஸ்அப்பு குரூப்பு. நல்லா இருக்கலாம், நல்லதாக இருக்கலாம், நமக்கு தெரியல. நீங்கள் நல்லவர்கள் தான், உங்களை மாதிரி நல்லவர்கள் உலகத்தில் இல்லை தான். ஆனால் அவங்க கூட பழகிற ஆட்கள், ஜபிக்கிறவனோட பழகு, அப்போ கூடுதல் ஜபிப்பாய். பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தம் உள்ள ஆளோட பழகு, அப்போ கூடுதல். அவர்கள் இப்படி செய்கிறதும் அன்றி இப்படிப்பட்டவைகளை மற்றவர்கள் செய்ய வைத்து அவைகளின் மேல் பிரியமாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவன் தெய்வத்தினுடைய எல்லையை தாண்டுகிறான். திரும்ப வர முடியாத எல்லை. 2, ஒரே பாவத்தில் எச்சரிக்கப்பட்ட பின்பும் தொடர்வதால். ஒரே பாவத்தில் எச்சரிக்கப்பட்ட பின்பும் தொடர்வதால். ஒரு பாவம் செஞ்சேன், விழுந்துட்டேன், எழும்பி ஜோம் பண்ணேன், ஆண்டவர் வான்னு சொன்னார். மறுபடியும் விழுந்தேன், எழும்பி ஜோம் பண்ணேன், ஆண்டவர் வான்னு சொன்னார். மறுபடியும் விழுந்தேன், எழும்பி ஜோம் பண்ணேன், ஆண்டவர் திரும்பி வர வேண்டிய கதவை பூட்டிட்டார். திரும்பி வர வேண்டிய கதவை பூட்டிட்டார். திரும்ப வர முடியாத எல்லையில் மாட்டிட்டேன். ஆண்டவர் இப்போ என்ன சொல்லுவார் தெரியுமா? செய்து முடிக்க வேண்டிய மொத்த பாவத்தையும் செய். ரோமர் 1:24. பார்த்தீங்களா? தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார். 26. தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார். 28வது வசனம். தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு அன்புள்ள தெய்வம், எவ்வளவு இரக்கமுள்ள தெய்வம் அப்படின்னா எவ்வளவு பொறுத்திருப்பாரு. எத்தனை தடவை கதவை திறந்து உள்ளே ஏற்றி கதவை பூட்டி, மறுபடியும் உள்ளே ஏற்றி கதவை பூட்டி, மறுபடியும் உள்ளே ஏற்றி கதவை பூட்டி, கடைசியில் உள்ள வர முடியாதபடி திரும்ப வர முடியாத எல்லை. 1, பாவம் செய்யாதிருந்தும் பாவம் செய்கிற மற்றவர்களோடு
நெருக்கம். 2, ஒரே பாவத்தில் எச்சரிக்கப்பட்ட பின்பும் தொடர்வதால். 3, தேவ சித்தத்துக்கு விரோதமாய் ஜெபிப்பதால். தேவ சித்தத்துக்கு விரோதமாய் ஜெபிப்பதால். பீலேயாமை தேடி பாலாக்கனுடைய ஆட்கள் வரணும். கர்த்தர் பீலேயாமிட்ட என்ன சொன்னாரு? போக வேண்டாம், அவ்வளவுதான். ஒரு தடவை நோன்னா அது ஒரு 1000 நோன்னு கூட்டிக்கிடணும். 1 no is equal to 1000 no. ஏன்னா மறுபடியும் மறுபடியும் வந்து கேட்டா பரிதாபம் வரும். பரிதாபத்தில் எஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம பிள்ளை வந்து நம்மள்கிட்ட ஃப்ரெண்டுக்கு வீட்டுக்கு போட்டான்னு கேட்குது. ஃபஸ்ட்டு நோ, அந்த நோ ஈக்குவல் டு 1000 நோ. புரிஞ்சுக்கணும் நீங்க. 1 நோ இஸ் ஈக்குவல் டு 1000 நோ. ஒரு தடவை கர்த்தர் நோ அப்படின்னு சொன்னாருன்னா அந்த நோய்க்குள்ள 1000 நோ இருக்கு. தப்புதான், உங்கள்கிட்ட சொன்ன தப்புதான். அவன் அது புரியல. அவன் அது புரியாம ஆண்டவர்கிட்ட மறுபடியும் கேட்டான். பரிதாபம் உள்ள ஆண்டவர் என்ன? பரிதாபம் உள்ள ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? போ அப்படின்னு விட்டுட்டாரு. போ அப்படின்னு விட்டுட்டாரு. எண்ணாகமம் 22:36. எதிர்கொண்டு வாரது யாரு? அரசன், நாட்டின் மன்னன், தீர்க்கதரிசி எதிர்கொண்டு வாரான். கடைசியில ராஜா பீலேயாமிட்ட சொல்றாரு, நீ நன்மை அடையாதபடி கர்த்தர் தடுத்தார். கர்த்தர் தடுத்தார். ஆண்டவர் வேண்டாம், அந்த இது வேண்டாம், அந்த நட்பு வேண்டாம், அந்த தொடர்பு வேண்டாம், அந்த மனுஷன் வேண்டாம், அந்த உறவு வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னா விட்டுடணும். இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரேன்னு சொன்னா ஆண்டவர் நீ உன் போக்கில் போன்னு விடுவார். விட்டுட்டு திரும்ப வர வேண்டிய வாசலை பீலேயாம் சொல்றான், நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக. அதுக்கு கூட ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கல. ஏன்னா திரும்ப வர முடியாத எல்லை. எத்தனை சொன்னேன்? 3. நான் இனி திரும்ப வர முடியாமல் போன 3 பேரை சொல்லி முடிக்கிறேனே. 1, ஏசா. எபிரேயர் 12:16. ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாருங்கள். அடுத்த வசனம், ஏனென்றால் பிற்பாடு ஆசீர்வாதத்தை சொந்தரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டது அறிவீர்கள். அடுத்த வார்த்தை, அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும். பார்த்தீங்களா? திரும்ப வர முடியாத எல்லையில போனது யாரு? ஏசா. 2வது திரும்ப வர முடியாத எல்லையில போய் மாட்டினது சிம்சோன். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். நியாயாதிபதிகள் 16:16. இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளால் நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால். எதுக்கு? ஜெபம் பண்ணி இதில் இருந்து வெளியே வர முடியல. ஏன்? தேவ எல்லையை திரும்பி வர முடியாத
எல்லையில் போயிட்டான். 3 சவுல். 1 சாமுவேல் 28:5-6. போச்சா? திரும்பி வர முடியாத எல்லையில் போய் மாட்டின. 1 ஏசா, இன்னொன்று சிம்சோன், இன்னொன்று சவுல், இன்னொன்று யூதாஸ். நான் முடிக்கிறேனே. மத்தேயு 27:4. போதும். நல்ல கண்ணை மூடி 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? ஆவியானவர் என்ன பலமாக ஏவுறாருன்னு கண்ணை மூடி நல்லா ஜெபிக்க போகிறோம். பரலோகத்தின் தேவனை நோக்கி நான் திரும்பி வாரேன் அப்பான்னு சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. அத்தனை பேர் சொல்லணும். பெரிய சத்தம் வரலனாலும் பரவாயில்லை, ஆனால் ஜெபிக்கணும். இந்த சபையோடு கர்த்தர் இன்னைக்கு தெளிவாக பேசுகிறார். ஒரு எல்லை இருக்குது, அந்த எல்லை தாண்டி போயிட்டா திரும்ப வர முடியாது. பின்ன தேவனை அனுபவிக்க முடியாது. பின்ன தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. பின்ன தேவ சத்தத்தை கேட்க முடியாது. அத்தனை பேரும் ஜெபிங்க. வாயை திறந்து பிள்ளைகள் பிரத்யேகமாக ஜெபிங்க. சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாம் ஜெபிங்க. நான் கொஞ்சம் நேரம் ஜெபத்தில் நடத்த போகிறேன். ராகல் மனா துரா கலாத்தியா கத்தூரிபி அல்மம ராகதுனி அந்தல் பிரௌட பக்கத்தி அத்தரபலபா ரேல் அந்தரிகந்தர சந்தக தரபலபா. சபையில் பயங்கர பிரசன்னை இறங்க போகுது. சபையில் பயங்கர வல்லமை இறங்க போகுது. கர்த்தர் இன்னைக்கு பகல் சிலரை உயிர்ப்பிக்க போறாரு. இன்னைக்கு பகல் தெய்வத்தினுடைய வல்லமை சபைக்குள்ள பயங்கரமாக இறங்க போகுது. கண்ணை மூடின அத்தனை பேரும் ஜெபிங்க. அப்பா திரும்ப வாரே, திரும்ப வாரே, திரும்ப வாரே. கண்ணை மூடி கூப்பிடு. சத்தம் உயர்த்தி ஜெபி. சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல. சபையை ஜெபி. வாயை திறந்து கூப்பிடு. பாபா கா பாபா ரேபா கா கா அகதா அந்தல் கபத்துரபா ரியாந்த பிரௌடபத்துரபா. சப மொத்தம் மகிமை, சப மொத்தம் மகிமை. அந்நிய பாஷை பேசுங்க. ஆவியில பேசுங்க. ஆவியில ரிபா கபத்தரபா பாபா பாபா. மகிமை, மகிமை. கர்த்தர் உன்னை மறுபடியும் தொடுகிறார். கர்த்தர் உன்னை மறுபடியும் அரவணைக்கிறார். கையை தட்டி அந்தூர பந்த பத்த பந்த பத்தரா ரியாந்தூர பத்த பத்த பத்தரா ரிஹந்த பத்த பத்தரா அல்கபன ஹத்தரத்தலா ரியாந்தல பிரௌட பத்தரா. கூப்பிடு. சபைக்குள்ள பயங்கர அபிஷேகம். சபைக்குள்ள தேவ வல்லமை பாயுது. உடபல ரிகதன ரிகதன ரிகதன
உடபல ரகதன பௌடப ரகதன ரிகதன அந்தரத்தல் ஆதரத்த ரீதரந்த வைடரத்தல் ஆதரந்த பௌடபா. கொஞ்சம் சத்தம் உயர்த்தி கூப்பிடு. தெய்வமே உம்முடைய பிரசன்னத்திலிருந்து என்னை தள்ளிவிடாமலும் இரும். கையை உயர்த்தி கூப்பிடு. சபையே கூப்பிடு. சபை மொத்தம் வாய திறந்து கூப்பிடு. கர்த்தருடைய ஆவியானவர்கிட்ட சொன்ன செய்தியை நான் சொல்லிட்டேன். இனி நீ ஜெபி, இனி நீ ஜெபி.